ஓவர்டேக் செய்ததில் உருண்டு வந்து பள்ளத்தில் கவிழ்ந்த கார், கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த சோகம். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த அனில் என்பவர் குடும்பத்தோட பவானியில நடைபெற்ற துக்க நிகழ்வுல கலந்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சிவசக்தி நகர் தேசிய நெடுஞ்சாலையில வந்துட்டு இருந்த போது முன்னாடி போயிட்டு இருந்த லாரியை ஓவர்டேக் எடுக்க டிரைவர் முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமா ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்து உருண்டபடி சர்வீஸ் சாலையில உள்ள பள்ளத்துல கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. இதுல அதிர்ஷ்டவசமா எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம லேசான காயங்களோட மட்டும் அனில் குடும்பத்தார் உயிர் தப்பிச்சிருக்காங்க. இதையடுத்து அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில வீடு திரும்பியிருக்காங்க. மேலும் இந்த விபத்து குறித்து குமாரபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில தான் விபத்து நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த தனியார் கார் விற்பனையகத்தில் இருந்த சிசிடிவி கேமரால இந்த விபத்து காட்சிகள் பதிவாகி இருந்த நிலையில தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் இணையதளங்களில வேகமா பரவி வருது. வாங்க சென்றவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? பட்ட பகலில் வாலிபரை துடிதுடிக்க சரமாரியாக தாக்கி உயிரை பறித்த மர்ம கும்பல். கோவை வெள்ளலூர் அரசு அடுக்குமாடி குடியிருப்புல 6வது பிளாக்ல இன்பரசன் என்பவர் வசிச்சுட்டு வராரு. இவரு பிளம்பிங் வேலை பார்த்து வருவதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இன்னைக்கு மதியமா டீ வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போயிட்டு டீ வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போதான் இவரு தங்கி இருக்கும் குடியிருப்புக்கு பின்புறமா வந்த போது இன்பரசனை சில பேரு ரவுண்டு கட்டி அறிவாளால சரமாரியா வெட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இதையடுத்து போத்தனூர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில சம்பவ இடத்துக்கு வந்த போத்தனூர் போலீசார் இன்பரசனோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதனிடையே சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த டிசி தேவநாதன் கொலை நடந்த இடத்தை ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. மேலும் இந்த சம்பவம் குறித்து 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருப்பது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சரிங்கண்ணா, பீஃப் போடுறதுனால என்னங்க இப்ப தப்பு? ஆகாது, மீன் எடுக்க சொல்லுங்க, மீன் எடுக்க சொல்லுங்க. எடுக்க முடியாதுண்ணா, உங்களால என்னென்ன செய்ய முடியும்? ஆமா, நான் எடுக்க சொல்லுங்க, மீன் கடை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க. அது நீங்க சொல்லாதீங்க, அது நீங்க சொல்றதுக்கு ரூல்ஸ் இல்ல. அது நீங்க சொல்றதுக்கு ரூல்ஸ் இல்ல. நீங்க யார் சொல்றதுக்கு? எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதான் நாங்க செய்ய முடியும். கூப்பிடணும் அவசியமே இல்லையே. சொன்ன எல்லா கடையும் எடுக்க சொல்லணும். கையை பிடிச்சி இழுத்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மீன் கடை போட்டதெல்லாம் தப்பு இல்லையாமா? பீஃப் கடை போடுறதா தப்பாமா? இவங்களுக்கு ஆகாதுனாக்கா எதுவுமே ஆகாதாமா? அப்ப ஆகாது எல்லாத்தையும் எடுக்க சொல்லு. வற்புறுத்தலையே, நான் சாப்பிடறேன், நான் வற்புறுத்தியே கிடையாது. வாங்கினா நான் கூப்பிட கிடையாது.